இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. பொண்டாட்டிக்காக உயிரையே விட்டுருவாருமா அவரு. அப்படி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் 7 ஜென்மத்திலயும் புண்ணியம் பண்ணிருக்கணும். ஓஹோ, யாரோ போக மாட்டேன்னு சொன்ன மாதிரி இருந்தது. இப்போ என்னடா இவ்வளவு அர்ஜென்ட்டா? அவங்க தனியா போயிருக்காங்க. அவங்க வீட்ல தப்பா நினைச்சுப்பாங்க நம்ம குடும்பத்தை பத்தி. நீயும் சரோஜாவும் ரூம்ல பேசிட்டு இருந்தத நான் கேட்டுட்டு இருந்தேன். அவ சந்தோஷப்படணுங்கிறதுக்காக நீ உன் வேதனைகளை எல்லாம் ஒளிச்சு வச்சுக்கிட்டு அவளுக்கு பிடிக்கிற மாதிரி நீ பொய்யா சொல்லிக்கிட்டு இருந்தது இந்த அப்பாவோட மனசுக்கு புரிஞ்சிருச்சுமா? அத்தை கையில சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? அத்தை என்ன ஸ்பெஷல் செஞ்சிருக்கீங்க? வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். நாங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சுப்பா. இன்னைக்கு நீங்க வருவீங்கன்னு அவரக்கா குழம்பு பண்ணிருந்தேன். ஆனா நீங்க வரலன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டேன். இப்போ சந்தோஷமா இருக்கு. இல்ல, தப்பு பண்ணது நான் தானே எனக்கு தெரியும். இப்படியே விட்டுட்டா அர்ஜுன் என்னை விட்டு மொத்தமா விலகிடுவாரு. இல்ல, அப்படி ஆக கூடாது. நான் செஞ்ச தப்புக்கு நானே அவர்கிட்ட சாரி கேட்டுறேன். சாரி. தேங்க்ஸ் அம்பர். அத்தை நீங்களா? மாப்பிள்ள, சாப்பிடும்போது கவனம் வேற எங்கேயோ இருந்தா இப்படிதான் இருக்கும். உங்க தட்டை பாருங்க. அம்மா, அது அர்ஜுன், எப்பவும் சாப்பிடும்போது கவனம் தட்டுல தான் இருக்கணும். தட்டு மேல மட்டும்தான் இருக்கணும். கவனம் பொண்டாட்டி பக்கம் திரும்பினா இப்படிதான் நடக்கும். சரி சரி, சீக்கிரமா சாப்பிட்டுட்டு எழுந்து வாங்க. அமிர்தா, நீ கொஞ்சம் என் கூட வாமா. ருத்ரா, உண்மையான பூஜை இப்பதான் ஆரம்பிக்க போகுது. நீ தயாரா இருக்கியா? இருக்குங்க குருவே. ஆனா அந்த நாகத்தீர்த்தத்துல குளிக்கணுங்கிறது ஏன மட்டும்தான் எனக்கு புரிய மாட்டேங்குதா? ருத்ரா, நான் இப்போ உங்ககிட்ட ஒப்படைக்க போற வேலை நாகமணியோட பாதுகாப்பு, அதுதானே? இத்தனை நாளா நீ எப்படி இருந்தங்கிறது முக்கியம் இல்லை. ஆனா இனிமே நீ ஒரு வேற மனுஷனா இருக்க போற. அதிசய சக்திகள் எல்லாம் உன்கிட்ட இருக்கும். அந்த சக்திகள் எல்லாம் உனக்குள்ள முழுமையா கலக்கணும்னா நீ ஏற்கனவே செஞ்ச சில பாவ செயல்கள் இந்த நாக தீர்த்தத்துல கரைஞ்சு போகணும். கடந்த காலத்துல நீ செய்த எந்த கெட்ட செயல்களோட நிழலும் இனிமே நீ செய்ய போற வேலைகள் மேல எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது. இது பாப விநாசினியான நாக தீர்த்தம். அதனாலதான் நீ இதுல குளிக்கணும்னு நான் உன்கிட்ட சொன்னேன். ஓ, அப்படியே குருவே. ருத்ரா, இப்ப நீ பூஜைக்கு பரிபூர்ணமா தயாரா இருக்கப்பா. நீ ருத்ரா, வாப்பா என் கூட. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம
சிவாய. குருவே என்னது? பயப்படாத ருத்ரா, இதெல்லாம் பஞ்சமகா சர்ப்பங்கள். இந்த சர்ப்பங்கள் உன்னை மற்ற சர்ப்பங்கள்ட்ட இருந்து காப்பாத்தும். உன்னுடைய பாதுகாப்புக்காக இதுங்க அவதரிச்சிருக்குங்க. அப்படின்னா இந்த சர்ப்பங்கள் என்ன நாகராணி கிட்ட இருந்து காப்பாத்துமா குருவே? ஆமா ருத்ரா, அதுல சந்தேகமே வேண்டாம். நாகராணி உன்னை தாக்க முயற்சித்தாலும் இந்த சர்ப்பங்கள் உனக்குள்ள இருந்துகிட்டு நாகராணிக்கு எதிராக உன்னை பாதுகாக்கும். உனக்கு எதுவுமே ஆகாது. இந்த சர்ப்பங்களை ஒரு தடவை உன்னோட தேகத்துல சேர்த்துட்டா அதுக்கப்புறம் அதுங்களை உன் தேகத்தில இருந்து பிரிக்கிறதுக்கு பலவிதமான அதிசய சக்திகளை ஒன்றிணைக்க வேண்டியிருக்கு. அது நடக்காத ஒரு காரியம். அதனால இனிமே உனக்கு எந்த விதமான பயங்களும் இருக்க வேண்டாம் ருத்ரா. சர்ப்பங்களே, இங்கிருந்து கிளம்புங்க. இந்த நிமிஷமே ருத்ராவோட தேகத்துக்குள்ள நீங்க பிரவேசிக்கணும். பஞ்சமகா சர்ப்பங்களோட சக்தி உன் உடம்புக்குள்ள பிரவேசிக்க போகுது ருத்ரா. தயாராயிரு. சம்போ ஹர ஹர மகாதேவா. शंभो हर हर महादेवा. குருவே, எனக்குள்ள ஏதோ நுழைஞ்ச மாதிரி ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு. ஆமா ருத்ரா, இதெல்லாம் சாதாரண சர்ப்பங்கள் கிடையாது, பஞ்சமகா சர்ப்பங்கள். இனிமேல இருந்து நீ மகா சக்திசாலி ருத்ரா. உன்னுடைய சக்திகளை ரொம்ப எச்சரிக்கையா பயன்படுத்தணும் ருத்ரா. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. எது வரைக்கும் நீ தர்மத்தோட பாதையில போறியோ அது வரைக்கும் தான் இந்த சர்ப்பங்கள் உன்னோட இருக்கும். ஆனா என்னைக்கு உன்னோட பாவ மூட்டை கொஞ்சம் கொஞ்சமா நிறைய ஆரம்பிக்குதோ அப்பவே இந்த சர்ப்பங்கள் உன் தேகத்தை விட்டு வெளியில வந்துடும். எச்சரிக்கையாரு. எந்த காரணத்தை கொண்டும் அப்படி எதுவுமே நடக்க நீ விட்டுறக்கூடாது ருத்ரா. சரிங்க குருவே, உங்க வார்த்தை என்னைக்கு மறக்கவே மாட்டேன். நீங்க சொன்ன மாதிரி நடந்துப்பேன். அர்ஜுன் இன்னும் தூங்கிக்கிட்டா இருக்காரு? அர்ஜுன், எழுந்திருங்க அர்ஜுன். இன்னும் விடியலையா உங்களுக்கு? எழுந்திருங்க. அத்தை, மாமா, குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். என்னது காலங்காத்தால எல்லாருமே வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? அப்படின்னா உனக்கு இன்னும் விஷயமா தெரியாதா அர்ஜுன்? விஷயமா? என்ன மாமா? அட,
என்ன அமிர்தா இது? அர்ஜுன் இப்படி கேள்வி கேக்குறான். நீ அவன்கிட்ட எதுவுமே சொல்லலையா? நீங்க எல்லாரும் எந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஓ, உனக்கும் தெரியாதா? 2 பேரும் நல்லா இருக்கீங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள், சாவித்ரி பௌர்ணமி. இன்னைக்கு சாவித்ரி விரதம் இருப்பாங்க. என்ன சாவித்திரி பௌர்ணமியா? அப்படின்னா என்ன அமிர்தா ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற? உங்க வீட்ல இதெல்லாம் எதுவும் சொல்லி கொடுக்கலையா உனக்கு? இந்த சாவித்திரி விரதத்தை பத்தி உனக்கு தெரியாதா? நிஜமாவா? ஐயோ பாவம், அவளுக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும் சொல்லு? அவ உலகத்துல இதெல்லாம் எங்க இருக்க போகுது? பூமி மேல மனுஷங்க பண்ற சம்பிரதாயம்லாம் அவளுக்கு எப்படி தெரியும்? மாமா, என்ன மாமா பேசுறீங்க நீங்க? இல்லம்மா சரோஜா, அது நம்ம அமிர்தா எப்பவும் யாரு கூடயும் அவ்வளவா பழகுனது இல்லல்ல. ஏதோ தனி உலகத்துல இருப்பா, எதையோ யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அதனாலதான் அப்படி சொன்னேன். ஓ, நல்ல வேளை நீங்க அப்படி சொன்னீங்களா? நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரியே அழக பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த உலகத்து பொண்ணு இல்ல, பெரிய அப்சரை தான். மாப்பிள்ள விட்டா நீங்க காளிதாசனாவே மாறிடுவீங்க. அமிர்தா, பூஜைக்கு லேட் ஆகுதுமா, வாமா. மாப்பிள்ள நீங்களும் தான் சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துருங்க. வாங்க போங்க. அத்தை, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? வடை பாயாசம் எல்லாம் பண்ணணும்னு சொன்னீங்க. என்ன சித்ரா இப்படி கேக்குற? இன்னைக்கு சாவித்திரி பௌர்ணமிங்கிறத மறந்துட்டியா? ஞாபகம் இல்லையா உனக்கு? காலையில இருந்து விரதமா இருந்து சாயங்காலம் புருஷனுக்கு பூஜை பண்ணி காலை அலம்பி கங்கணம் கட்டிக்கிட்டு நிலாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். ஆமா, போன வருஷம் பண்ணதெல்லாம் மறந்துட்டியா? ஐயோ, அப்படின்னு இன்னைக்கு ஃபுல்லா விரதம் இருக்கணுமா அத்தை? நாள் பூரா எதுவுமே நம்ம சாப்பிடக்கூடாதா? இல்லக்கா, புருஷன் நீண்ட ஆயுளோட இருக்கணும்ன்றதுக்காக பொண்டாட்டி செய்யற பூஜை இது. என்ன ஆச்சு? கரண் நல்லா இருக்கணும்ன்ற ஆசை உங்களுக்கு இல்லையா? ஆசைலாம் இருக்குதா, ஆனா விரதம் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சித்ரா, ஒரு நாள் சாப்பிடாம விரதம் இருந்தா ஒன்னும் ஆயிடாதுமா. முயற்சி பண்ணி பாரு. ச்சே, இவரும் ஊர்ல இல்ல, வாணியும் வீட்ல இல்ல, அர்ஜுன் அமிர்தா கூட இல்ல. மொத்தத்துல இந்த தடவை இந்த பண்டிகைக்கு களையே இருக்க போறதில்ல. மயூரி, உனக்கும் உங்க பாட்டிக்கு மட்டும் டிஃபன் ரெடி பண்ணிருக்கேன், 2 பேரும் சாப்பிட்டுருங்க. இல்ல அத்தை, இன்னைக்கு நானும் விரதம் இருக்க போறேன். எதுவும் சாப்பிட போறதில்ல. என்ன விரதம் இருக்க போறியா? ஏன் மயூரி, கல்யாணம் ஆன பொண்ணுங்க விரதம் இருக்கணுங்கிறது நியாயம். நீ எதுக்காக இந்த விரதத்தை இருக்க? இல்ல அத்தை, எல்லா செவ்வாய்க்கிழமையும் நான் விரதம் இருப்பேன். என்ன சொல்ற நீ? போன வார செவ்வாய்க்கிழமை 2 வாட்டி பொங்கல் நல்லா இருக்குன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டியே. அது போன வாரம். நான் சொல்றது இந்த செவ்வாய்க்கிழமை, அதாவது இன்னையில இருந்து. எப்படி பார்த்தாலும் பண்டிகை நல்ல நாள் தானே, இன்னையில இருந்தே ஆரம்பிக்கிறேனே. இனிமே நான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் விரதம் இருக்க போறேன். இருந்தாலும் இப்போ விரதம் இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு மயூரி உனக்கு? டோன்ட் வரி அத்தை, நைட்டு 3 வேளைக்கும் சேர்த்து சாப்பிட்டுடுறேன், ஓகேவா? அமிர்தா, என்னவா இப்படி வந்து உக்காந்துட்டு இருக்க? நான் தான் அப்பவே உனக்கு பண்டிகை பத்தி சொன்னேனே, எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணணும், வா. அம்மா, அது எனக்கு என்னமோ இதெல்லாம் வேண்டான்னு தோணுது. எனக்கு இதுல எல்லாம் அவ்வளவு ஈடுபாடு இல்ல. அட கடவுளே, ஏமா அமிர்தா நீ இப்படி எல்லாம் பேசுற? இந்த சாவித்திரி விரதத்தை பத்தி இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இந்த சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் வச்சிருக்காங்க. நிச்சயமா இதுக்கு பின்னாடி ஒரு நல்ல காரணம் இருக்கும். அதனால வேண்டான்னு சொல்லக்கூடாது. எழுந்து வா. இருக்கலாமா, நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனா
எனக்கு இதுலலாம் ஈடுபாடு இல்ல. இதோ பாரு அமிர்தா, உன்னுடைய அம்மாவா சில விஷயங்கள் உனக்கு சொல்றேன் கேளு. கல்யாணம் பண்ணி கொடுக்கற வரைக்கும் பொம்பளை பிள்ளைய கண்ணுக்குள்ள வச்சு பத்திரமா அம்மா அப்பா பாத்துப்பாங்க. அதுக்கப்புறம் அவளை கட்டின புருஷன் நிச்சயம் அவளை நல்லா பாத்துப்பான்ற நம்பிக்கையில நம்ம வீட்டு பொண்ண புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம். அதோட அர்த்தம் எங்க வீட்டு வைரத்தை இனிமே பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களோடதுன்னு அர்த்தம். அவ்வளவு பெரிய பொறுப்பை புருஷன் சுமந்துகிட்டு இருப்பான். அப்படி இருக்கும்போது அந்த புருஷன் நல்லா இருக்கணும் இல்லையா? தன்னை பத்திரமா பாத்துக்கிற புருஷனோட ஆரோக்கியத்துக்காக பொண்டாட்டிங்கிறவ இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்கள் எல்லாத்தையும் செய்யறது நல்லது. புருஷன் பொண்டாட்டியோடைய குடும்ப வாழ்க்கைங்கிறது ரதத்தோட 2 சக்கரம் மாதிரி. ஒருத்தரோட நல்லதுக்கு இன்னொருத்தர் இப்படியெல்லாம் பண்ணும்போதுதான் அந்த ரதம் சுலபமா ஓடும். அதே மாதிரி 2 பேர் மனசுலயும் பரஸ்பரம் அன்பு நம்பிக்கை அதிகமாயிக்கிட்டே போகும். புரிஞ்சுதா உனக்கு? அதெல்லாம் சரிதான் அம்மா. இந்த விரதம் பூஜை இதெல்லாம் எதுக்காக பண்ணணும்? இது பாரமிருதா, சில விஷயங்களை நாம ஏன் செய்யணும்னு கேட்டா அதுக்கு இதுதான் காரணம்னு எதுவும் இருக்காது. இதெல்லாம் அவங்கவுங்களுடைய நம்பிக்கையை பொறுத்து இருக்கு. சாதாரணமா நாம அந்த தெய்வத்தை கும்பிடும்போது மனுஷன் தான் பசி தூக்கம் இது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு ஆசைகளையும் தள்ளி வச்சுட்டு பரிசுத்தமான மனசோட அந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணா அவனுக்குள்ள இருக்கிற ஆசை விருப்பம் சுயநலம் எல்லாம் தானாவே குறைஞ்சு அவன் தெய்வத்துக்கு நெருக்கமாக வாய்ப்பு இருக்கான் அப்படின்னு எங்க அம்மா அடிக்கடி எனக்கு சொல்லுவாங்க. அப்படின்னா விரதம் இருந்து நம்ம விரும்புறவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம மனசார வேண்டிக்கிட்டா அந்த ஆண்டவன் அதை நிறைவேற்றுவானா? அப்படி நடக்கணுங்கிறது நம்ம ஆசை. நிறைவேற்றுறதும் விடுறதும் ஆண்டவன் விருப்பம். மொத்தத்துல நான் அப்பவே சொன்ன மாதிரி இதெல்லாம் அவங்கவுங்க நம்பிக்கையை பொறுத்து இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதிமா, புருஷன் மேல இருக்கிற பரிசுத்தமான அன்பு, கடவுள் மேல வச்சிருந்த அந்த பக்தி நம்பிக்கையால சாவித்ரி யமனையே ஜெயிச்சு புருஷனை காப்பாத்திக்கிட்டான்னா பக்திக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்குன்னு நமக்கு புரியுதுல்ல? அதுக்குதாம்மா இந்த மாதிரியான சம்பிரதாயங்களையும் பண்டிகைகளையும் விடக்கூடாது. நம்மள உயிருக்குயிரா நேசிக்கிற அந்த உயிருக்கு நமக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற புருஷனோட ஆரோக்கியத்துக்காக நாம இது கூட செய்யலன்னா எப்படிமா? நீயே சொல்லு. வா வா, நேரமாச்சு, ரெடி ஆயிடு. நான் பூஜைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிடுறேன். சீக்கிரம் வந்துருமா. உண்மையாவே குரு சொன்ன மாதிரி பாம்புங்க கிட்ட இருந்து எனக்கு பாதுகாப்பு கிடைக்குமா? அந்த பஞ்சமகா சர்ப்பங்கள் என்ன பாதுகாக்குமா? இவரோட பேச்சுல உண்மை இருக்குமா? ருத்ரா, ஏதோ குழப்பத்தில் இருக்க போல இருக்கே. மனசுல அப்படி என்னப்பா குழப்பம்? ஒன்னும் இல்ல குருவே, எனக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம். அதை கேட்டுடு ருத்ரா. இப்பவே சந்தேகங்களை தீர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அது இங்க நடக்கிற எல்லாமே உண்மையா? எனக்கு நம்பிக்கையே வரமாட்டேங்குத. நீங்க சொன்னதெல்லாம் உண்மை ஆகுமா? சர்ப்பங்கள் என்ன பாதுகாக்குமா? என்னமோ மனசுக்குள்ள ஒரு குழப்பமா இருக்கு குருவே. நான் இப்படி சந்தேகப்படுறது தப்புதான். இருந்தாலும் உன் மனசுல இருக்கிற இந்த குழப்பம் எனக்கு நல்லா புரியுது ருத்ரா. மனுஷன அடிப்படையிலேயே ஒரு சந்தேக பெயின் தான் நாம சொல்லுவோம். இப்ப என்ன, நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு உனக்கு நம்பிக்கை வரணும், அவ்வளவுதானே? அப்படி இல்ல குருவே, அது அதிரதா,
பகீரதா, நீ வந்த வேலை முடிஞ்சு போச்சு. போ இங்கிருந்து. குருவே, என்னாலேயே என் கண்ணை நம்ப முடியல. இப்ப என் வார்த்தையில உனக்கு நம்பிக்கை வந்தாச்சா? பூஜையை தொடர்ந்து நடத்தலாமா? நிச்சயமா குருவே. தெரியாம நான் சந்தேகப்பட்டுட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க.